ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதாஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம ராதாஸ் ரெசிப்பியில் பார்க்க போகிற டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உடல் சூட்டை தணிக்கக்கூடிய லெமன் சோடா வீட்டிலே எப்படி சுலபமாக செய்யறதுன்றதை பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். லெமன் சோடா செய்யறதுக்காக ஒரு பெரிய சைஸ் லெமன் எடுத்திருக்கேன். இப்போ இதை கட் பண்ணி உள்ளே இருக்கிற விதைகளை எடுத்துடலாம். அடுத்ததாக ஒரு பவுல் எடுத்து இந்த லெமனை நல்லா புழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த லெமன் ஜூஸை நம்ம ஃபில்டர் பண்ண தேவையில்லை, அப்படியே இந்த கிளாஸில் சேர்த்துடலாம். அடுத்ததாக இதில் தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு அரை ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சாட் மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். இந்த சாட் மசாலா ஸ்பைசியாகவும் இருக்கும், ஸ்வீட்டாகவும் இருக்கும். லெமன் மருத்துவ குணம் கொண்டது, உடல் சூட்டை தணித்து குளிர்ச்சி தன்மையை கொடுக்கும். இப்போ இதில் நம்ம சோடாவை ஆட் பண்ணிக்கலாம். லெமன் சோடா எடுத்துக்கிட்டிங்கன்னா சூட்டுக்கட்டிகள் இருந்தால் அதை போக்கி நல்ல குளிர்ச்சி தன்மையை கொடுக்கும். ரொம்பவே ஹெல்த்தியான ட்ரிங்க் இது. வெயில் நேரங்களில் நீங்கள் இதை தினமுமே எடுத்துக்கலாம், ரொம்பவே நல்லது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு லெமன் சோடா. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.